சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு இவங்களுடைய காம்பினேஷன்ல அடுத்து எப்படிப்பா படம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால இந்த படத்துக்கு உண்டான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ரொம்ப ஹெவியா இருக்க போகுது. அதுக்கே ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க. என்னன்னா சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு அண்ட் ஒரு சில பேர் அவங்க டீம்ல இருந்து அமெரிக்கா கிளம்பி போயிருக்காங்க. காரணம், இந்த படத்துல நிறைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்றது சாத்தியமான்றத ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையலா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க எல்லாம் கிளம்பி போயிருக்காங்களாம். அந்த ட்ரைலர் நியரர் பார்க்குறாங்க. எப்படி கோட் படத்தில் விஜய் அவர்களை கூப்பிட்டு போய் டிஏஜிங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் பார்த்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் சிவகார்த்திகேயனுடைய கேரக்டரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அவருடைய அப்பீரன்ஸையே சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்குண்டான வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அமெரிக்காவுக்கு ரொம்ப தீவிரமாக கிளம்பி போயிருக்காங்களாம். அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க சொன்ன மாதிரியே ஜான்வரியுடைய பாதி இல்லைனா ஃபெப்ரவரி ஸ்டார்ட்டில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரியான விஷயம் நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். விலங்கு அப்படின்ற வெப் சீரிஸ் பிரசாந்த் பாண்டியராஜோட இயக்கத்தில் விமலுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா சூரியோடைய கதையான மாமன் அப்படின்ற திரைப்படம் அவரே ஹீரோவா வச்சு இயக்குனாரு பிரசாந்த் பாண்டியராஜன். இப்போ மறுபடியும் ஒரு வெப் தொடரில் கை வச்சிருந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அதோடைய வேலைகள் போய்கிட்டு இருக்கும்போது பாலசரவணன் தான் இதில் ஹீரோவா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல காமெடி ஹீரோயிக் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால பாலசரவணன் கரெக்டாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் பாலசரவணனால் இதில் நடிக்க முடியாமல் போயிருச்சு. சரி, இப்படியே ஆர்டிஸ்ட்டை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும், பேசாமல் நம்மளே பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பாண்டியராஜனே இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பிரசாந்த் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அதனால் அதுக்குண்டான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அசோசியேட் டைரக்டர் கிட்டலாம் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் ஹீரோவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள களமிறங்குறாரு. ஸோ அவருடைய இயக்கத்தில் அவரே ஹீரோவாக பண்ணுற ஒரு வெப் சீரிஸ் இப்போ உருவாகிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே அது எந்த ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற எல்லா அப்டேட்டுமே நமக்கு தெரிய வரும். சரிபோதா சனிவாரம் அப்படின்ற படம் நம்ம பார்த்துருப்போம். விவேக் ஆத்ரேயாவுடைய இயக்கத்தில் நானி, எஸ்ஜே சூர்யான்னு களகட்டி இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. சூர்யா சாட்டர்டே அப்படின்னு சொல்லி தான் தமிழ்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஈவன் அதர் லாங்குவேஜஸ்லையும் அப்படியே பேரில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சூர்யா சாட்டர்டே திரைப்படத்துடைய இயக்குனரான விவேக் ஆத்ரேயா கார்த்தி அவர்கள்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காங்களாம். அந்த கதை கார்த்திக்கும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு போல. இப்போ வாவாதியார் படம் வேற ரிலீஸ் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கார்த்தி அவர்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாலும் தெலுங்குலையுமே இருக்காங்க. ஏன்னா இந்த சிறுத்தை படம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில். அது வந்து இவருடைய படம் அப்படின்னா டெஃபினட்டாக தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால விவேக் ஆத்ரேயாவுடைய கதை கார்த்திக் ரொம்ப பிடிச்சி போக பேசாமல் ஒரு கமர்ஷியல் தெலுங்கு படம் ஒன்று பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. அதற்குண்டான வேலைகளும் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கைதி 2 இப்போதைக்கு கிடையாது, இது டீலில் விட்டாங்க போல. ஏன்னா இப்போ டிசி அப்படின்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் ரொம்ப பிஸியாக இருக்கார். அதனால இப்போதைக்கு அது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்த படங்களை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த விவேக் ஆத்ரேயாவுடைய கதையில் நம்ம தீவிரம் செலுத்தினா என்ன அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காராம். ஸோ சீக்கிரமாகவே இதை பற்றின ஒரு அஃபிஷியல் அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம். பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் பராசக்தி. சிவகார்த்திகேயனுடைய 25வது படம். இந்த படத்தில் ரவிமோகன் வில்லன், ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க, அதர்வா இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்ட்ராங் கேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை கிராண்டாக நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 2 விஷயம் இதில் ரொம்ப சூப்பராக பண்ண போகிறாங்களாம். ஒன்று, இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைட்டிலுடைய சொந்தக்காரரான சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்தாரனரை அழைச்சு ஸ்டேஜில் வச்சு அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பராசக்தி திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவரை வச்சு இயக்குன எத்தனையோ இயக்குநர்கள் இருப்பாங்களே. இது அவருடைய 25வது திரைப்படம். முன்னாடி 24 படங்களை இயக்குன இயக்குநர்கள் எல்லாரையுமே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதற்குண்டான வேலைகளும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் என்னதான் இந்த ஆடியோ லான்ச்சை ரொம்ப பிரம்மாண்டமான மேடையை வச்சு ஈவன் நிறைய செலிபிரிட்டிஸ் வச்சு கூப்பிட்டு பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சில எமோஷனல் டச் பண்ணாதானே அது பார்க்கவே நல்லாயிருக்கும். அதனால் அதற்குண்டான மரியாதையை செலுத்தணும் அப்படின்றதுனால தான் நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாலேயே ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா ஒரு டைமில் சூப்பர் படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் குஷி படத்துக்கு அப்புறமா அவர் நடித்த நிறைய படங்கள் பெரிய தோல்வியை மட்டுமே தான் சந்திச்சது. இதனால் அடுத்த படம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. இப்படி தான் ஒவ்வொரு படங்களுக்கும் இருப்போம். ஆனால் ஏதோ கால சூழ்நிலைகளால் அந்த படம் அப்படி ஆயிடுது, வேறு வழியே கிடையாது. ஆனால் இப்போது ரவுடி ஜெனர் தான் அப்படின்ற படம் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. எஸ், எப்போவுமே ரொம்ப ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் இருக்கும். இதில் அதெல்லாம் இருக்காது, ஏன்னா கீர்த்தி சுரேஷ் இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறோம். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இந்த படத்தில் விஜய் சேதுபதியை வில்லனாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 20 கோடி வரைக்கும் சம்பளம் தருவாங்க, இந்த படத்தில் உங்களால் வில்லன் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு தீவிரமான யோசனையில் அவர் இருக்கார். அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முன்னாடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் கன்னடத்தில், தெலுங்குல அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காரு. இருந்தாலும் வில்லனாக நடித்து களை கட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
படம். ஆனால் என்ன 1, 2 அவ்வளோதானே தவிர்த்து பெருசாக ஒன்றும் படங்களில் அவர் நடிக்க கிடையாது. அப்போது இவருக்குன்னு இருக்கக்கூடிய தெலுங்கு ஆடியன்ஸ் இவர் வில்லன் நடித்தா ஏற்றுப்பார் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. ஏன்னா மாஸ்டர் படம் அப்படி ஒரு படம் தானே. அதனால் இந்த படத்தில் அவர் வில்லனாக நடிக்கிறதுக்கு ஓகே தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.